ஹாய். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில வந்துட்டு, சுகர் வந்துட்டு எல்லா வீட்லயுமே சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ, அவங்க வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸு ப்ளஸ் எக்சர்சைஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து ஈஸியா சுகர் லெவல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, அது என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சந்தன்ராஜ், பிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர், கோவில்பட்டி. இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு 10 எக்சர்சைஸ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 10 எக்சர்சைஸ் பண்ணக்கூடியதில ஃபர்ஸ்ட்டு என்ன எக்சர்சைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, காஃப் ரைஸ். காஃப் ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா எந்திச்சு நின்னுட்டு, அந்த குதிங்கால மட்டும் மேல, கீழ தூக்கி வைக்கணும். அடுத்து என்ன எக்சர்சைஸ் அப்படின்னா, சிட் டூ ஸ்டாண்ட் எக்சர்சைஸ். சிட் டூ ஸ்டாண்ட் எக்சர்சைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேர் எடுத்துட்டு, அதில உட்கார்ந்து எந்திரிக்கணும். உட்கார்ந்து எந்திரிக்கணும். அடுத்து என்ன எக்சர்சைஸ் அப்படின்னா, அம் ஸ்டெப் அப் எக்சர்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் அப் எக்சர்சைஸ் எப்படி பண்றது அப்படின்னா, அதுவும் இதே மாரி தான் ஒரு சேர் எடுத்துட்டு, நம்ம கால வந்து சேர் மேல தூக்கி வைக்கணும், திருப்பி எடுக்கணும். கால வந்து சேர் மேல தூக்கி வைக்கணும், திருப்பி எடுக்கணும். அடுத்து என்ன எக்சர்சைஸ் அப்படின்னா, ஹிப் அப்டக்ஷன் எக்சர்சைஸ். ஹிப் அப்டக்ஷன் எக்சர்சைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா எந்திரிச்சு நின்னுட்டு, கால சைட்ல மேல தூக்கி கீழ வைக்கணும். சைட்ல மேல தூக்கணும், கீழ வைக்கணும். அடுத்து நம்ம என்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாப் ஸ்குவாட். ஹாப் ஸ்குவாட்டுக்கு வந்து நம்ம ஹால்ஃப் சிட்டிங் பொசிஷன் போயிட்டு, அட் த சேம் டைம் கையையும் மேல உயர்த்தணும். அடுத்து என்ன எக்சர்சைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்குவாட். ஸ்குவாட் பண்றதுக்கு வந்து ஃபுல் சிட்டிங் பொசிஷன் போயிட்டு, அட் த சேம் டைம் நம்ம வந்து கையையும் மேல உயர்த்தணும். நம்ம என்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, டோ ரைசஸ். டோ ரைசஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரிச்சு நின்னுட்டு, குதிங்கால மட்டும் கீழ ஊனிட்டு, முன்னாடி பாதத்த வந்து மேல, கீழ தூக்கி வைக்கணும். அடுத்து நம்ம என்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீல் டாப்ஸ். ஹீல் டாப்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம நார்மலா நடக்கிற மாரி நடக்கணும். அதுல வந்துட்டு நார்மலா நடக்காம குதிங்கால் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னாடி வைக்கணும். திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வரணும். திருப்பி வந்து குதிங்கால ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வைக்கணும். முன்னாடி பாதத்த வைக்காம குதிங்கால ஃபர்ஸ்ட்டு வைக்கணும். இப்ப நம்ம அடுத்து என்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நீ ரைசஸ். நீ ரைசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா எந்திரிச்சு நின்னுட்டு, கைய வந்து இடுப்பளவுக்கு நீட்டிக்கணும். நீட்டிட்டு, 2 முட்டியவும் வச்சு, வலது முட்டினா இடது கைய தொடணும். இடது முட்டி அப்படின்னா வலது கைய தொடணும். அடுத்து நம்ம என்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஜாகிங்கோ, இல்ல வாக்கிங்கோ, இல்ல ஸ்லோவா நடக்கிறது அந்த மாரி ஒரு 30 மினிட்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த 10 எக்சர்சைஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து சுகர் லெவல ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க் யூ.